ஹலோ மக்களே, வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு கொஞ்சம் வீடியோ வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நிறைய பேர் என்னட்ட சோனி ZV-E10 பற்றி கேட்குற நீங்கள். ஸோ இன்றைக்கு நான் என்ற கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே வந்தேன். ஹலோ, எஸ். ஸோ அப்போ என் கேமரா எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து நான் சோனி ZV-E10 ஃபோட்டோகிராஃபி மட்டும் செய்ய போகிறேன். ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குமென்ற மாதிரி காட்ட போகிறேன். என்றால் இது வந்து ஒரு நல்ல கேப்பபிளான கேமரா ஃபோட்டோஸுக்கு, பட் யாரும் அதை வந்து யூஸ் பண்ணலை. ஸோ டுடே வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனால் குவாலிட்டி இது இப்படி தான் இருக்கும், மன்னிச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் இது என்னுடைய iPhone 13 Pro Maxில் ஷூட் பண்ணப்படுகிறது. நன்றி, வணக்கம். என்னத்துக்கு நன்றி வணக்கம் சொன்னான்டா, வீடியோ தொடங்க போகிறேன். ஸோ அதுக்கு சொன்னான். ஸோ வாங்கோ எல்லாரும் சேர்ந்து இந்தியன் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி. ஸோ டுடே செட்டப் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்படி இருந்தால் நான் கதைக்கிறதும் ஈஸியாக இதில் கேட்கும். ஸோ நான் ஷூட் பண்ணுறதும் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இந்தியன் செட்டப்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது 35mm. ஸோ இந்த 35mm இந்த கேமராவுக்கு போடும்போது ஒரு 45-50mm மாதிரி வரும். என்ற க்ரோப் சென்சர். ஸோ 35 1.8ஓட என்ற சோனி ZV-E10 ஃபோட்டோகிராஃபி டுடே ஸ்டார்டிங். இப்போ கடைசியாக இப்போயோ எடுத்துனா, அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன் இதில். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன் மக்களே. ஓகே, கோச்சுக்குள்ளாதீங்க. ஓகே. ஸோ இங்கே தான் இன்றைக்கு ஷூட் பண்ண வந்திருக்கேன். ஷூட் பண்ணேன்னா இவையை கூட்டிகிட்டு வந்தேன். பட் பிரச்சனை என்றால் பயங்கர மழையாக இருக்குது. ஸோ எப்படி வரப்போன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ, லெட்ஸ் சி. எஸ் என்றால் தெரியவில்லை என்ன மாதிரி இருக்க போகுது. வெதர் பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் மக்களே. ஸோ இது 35 கொஞ்சம் வேணும் சொல்ல, லைக் பயங்கர க்ளோஸ்அப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் இந்த கேஸில் எடுக்கலான்னு பார்த்தா நான் தூரத்துலேருந்து எடுத்துக்கணும். ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு த கேஸ். ஸோ சம்பவம் என்னென்னா, மழை ஹெவியாக பெய்யுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபோன் பிரச்சனை இல்லை. ஐ நோ இது iPhone வந்து வாட்டர் ப்ரூஃப், ஐ நோ. பட் கேமரா நான் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லாட்டி கேமரா மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காட்ட அண்ட் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஓகே, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் மட்டும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் உங்களுக்காக செய்வேன். ஓகே, நன்றி வணக்கம். நன்றி ஏன்டா அது நன்றி வணக்கம் சொல்லி சொல்லி பழகி விட்டது. ஸோ அதனால நன்றி வணக்கம் தான் அடிக்கடி வருது. பின்னாடி வருவது தான் என்னுடைய மனைவி. ஹலோ நான் பகல் டைம், வெயில் டைம் தான் கூட்டிகிட்டு வரோன்றதுனால அது ஒன்றும் செய்யணும். அப்படி பயங்கர மழை. ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ, ஐ கேன் டூ எனிதிங். இந்த ஃபவுண்டன் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபவுண்டனோட ஃபோட்டோ எடுப்பாமட்டு பார்க்குறேன். எஸ், வாட் யூ திங்க் இஸ் லைக் லுக்கிங் குட் திஸ் ஃபவுண்டன்? எஸ், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ். ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை நான் என்னென்றால், தம்ப்நெயிலுக்காக வந்து ஃபோட்டோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாற்றி வச்சுருந்தேன் 16:90க்கு. ஸோ அதை மாற்ற மறந்துட்டேன். ஸோ எப்பயுமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது 4:3 எடுங்க. ஏன்னா அதுதான் ஃபுல் சென்சர் சைஸ். 16:90 வந்து க்ரோப் பண்ணி வரும். ஸோ அதை எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்கே. ஸோ யூ ஹவ் டு கோ மெனியூவில் வந்து முதலாவது ஓகே, நவ் யூ கேன் சி. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து மெனுவுக்கு போங்கோ. ஓகே, மெனுவில் போயிட்டு முதலாவதுல பாருங்கோ. முதலாவது இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ முதலாவது மெனுவில் வந்து முதலாவதுல இருக்கு பாருங்க. இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்க 4:3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபுல் சென்சர் சைஸ். இதுக்கு மாற்றினா ஃபோட்டோட சைஸ் வந்து இப்படி வரும். இதுதான் உங்களோட ஃபுல் சென்சர் சைஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எப்பயுமே எடுங்க. ஓகே, நன்றி. இருக்கோ ஓ இஸ் கேன் லைக் இஸ் டிஃபிகல்ட். எஸ், I can shoot you.
நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ எல்லாமே வந்து நான் 1.8 எடுக்கிறதால கொஞ்சம் ஃபுல் பிளராக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து 1.8 யூஸ் பண்ண அவசியம் இல்லை. சில நேரங்களில் நாங்கள் F4 கூட எடுக்கலாம். இப்போ பெரிய இந்த கேஸ் எல்லாம் காட்டும்போது நான் F4 தான் எடுக்கணும். ஆனால் நான் அப்படி எடுக்கல. பட் அப்படி எடுத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் தான் இருக்கும். ஆனால் இப்படி க்ளோஸ் சப்ஜெக்டில் எடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் லோ எஃப் ஸ்டாப்பில் எடுத்தீங்கன்றால் பின்னுக்கு எல்லாம் பிளர் ஆகி பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். The camera is how struggling. என்னடா ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கேமரா உண்டு. ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேலை செய்யுது. இந்த லென்ஸுகளும் வந்து கொஞ்சம் சீப்பான விலை குறைஞ்ச லென்ஸுகள். ஸோ அதனால் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செய்யாது. ஸோ இதில் இப்படி பிரச்சனை இருக்குது. ஆனால் இது நீங்கள் பார்க்குறது வெரி ரேர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஃபோட்டோக்களுக்கு இந்த கேமரா வந்து குட், வெரி குட். ரெக்கார்ட்? தேங்க்யூ, ஐ லவ் யூ. Why you don't say bless you? Bless you. Because you never say thank you. I say thank you. We say thank you. Okay. இந்த ட்ரீ வந்து செர்ரி பிளாசம் ட்ரீ என்ன ட்ரீ. ஸோ இது இன்னும் பூக்க தொடங்கியல. இன்னும் ஒரு 1 or 2 weeks எஸ் அதுக்கப்புறம் பூக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக இந்த பூ தான். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கு வந்ததே இது பார்க்கறதுக்கு தான். பட் இது இன்னும் பூக்க தொடங்கியில்லை. ஸோ லிட்டில் டிசப்பாயிண்டட் மீ அண்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட். குதிரை நிற்குது. நைஸாக கேட்டு பார்ப்போம் லைக் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுதாண்டு. லைக் ஐ ஹோப் தே லெட் அஸ். இப்போ இந்த வைஃப் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுவேன். இந்த லென்ஸில் வந்து என்ன அந்த வார்த்தை ஃபோட்டோ எடுக்க வலிக்கிட்டுனா நான் ஜூம் பண்ண முடியல. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ப்ரைம் லென்ஸ் அதாவது ஃபிக்ஸ் லென்ஸில் வந்து ஜூம் பண்ண இயலாது. ஸோ இந்த லென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் எப்பயுமே இருக்கும். இந்த லென்ஸை வந்து நாங்கள் ஜூம் பண்ணல. நாங்கள் தான் முன்னாடி பின்னாடி போகணும். இந்த லென்ஸை வந்து நாங்கள் ஜூம் பண்ண இயலாது. இதை தான் சொல்கிறது ப்ரைம் லென்ஸ்ன்னு சொல்கிறது. மற்ற நீங்கள் நார்மலாக ஜூம் பண்ண லென்ஸ்களுக்கு எழுதியிருக்கீங்க. இதில் வந்து ப்ரைம் லென்ஸில் என்னென்னா இதில் வந்து ஒரு நம்பர் தான் இருக்கும். 35 mm 50 mm 85 mm ஒரு நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுனால அந்த லென்ஸில் வந்து நீங்கள் ஜூம் பண்ண முடியாது. ஓகே, what do you think? It's good place to walk? You see the flowers there? இங்கே பாருங்க, அந்த பூ பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். நார்மலாக இதான் கடைசி ஷூட்டாகவும் இருக்கும். ஸோ நான் இதோட வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். என்றால் மழை வேற பெய்யுது. ஸோ டைம் வேறு ஆயிடுச்சு, விட்டால் போகணும். ஸோ அதனால் அந்த கடைசியாக அந்த பூவோட அப்படியே ஷூட்டை முடிச்சுக்கொள்ளுவோம். எஸ், வாட் யூ திங்க்? வி கேன் எண்ட் வித் த ஷூட் வித் திஸ் ஃப்ளவர். ஓகே, எஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸோ அப்படியே வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சோனி ZV-E10 with 35 mm ஃபோட்டோகிராஃபி வீடியோ. ஸோ இந்த கேமராவோட நிறைய வீடியோஸ்கள் வர இருக்குது. ஸோ புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கண்டென்ட் வேணுமென்றால் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்க. எஸ் மக்களே, நன்றி, வணக்கம், சந்திப்போம். மட்டன் குஸ்காவா.